ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோவிலில் ஒரு குத்தாட்டம். யார் போட்டது? அங்கே பணிபுரிகிற ஊழியர்கள் தான், பிராமணர்கள் தான். என்ன மாதிரி குத்தாட்டம் போடுறாங்க! வா, மக்களுக்காக சேவை செய்கிறோன்னு சொல்லிட்டு மக்கள் வந்தால் லைனில் நிற்க வச்சு அர்ச்சனை பண்ணுறன்ற பேரில் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு, பெண்கள் மேலில் விபூதி அடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி குத்தாட்டம் போட்டுட்ருக்கானுங்க அற நிர்வாணத்தில். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அரசு தலையிட்டு அந்த கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர் மூவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பணி நீக்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை அறவே அக்கோயிலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்துக்களின் புனித தலம்தான் கோவில். ஆனால் இந்த பார்ப்பனியம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ தீட்டு நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுது. நாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு சேவை செய்பவர்கள், கடவுளுக்கு மேலே நாங்கள் பிராமணர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கடவுளுக்கு மேலே உள்ள பிராமணர்கள் அரசு மதுபானங்களில் மதுவை வாங்கி கொண்டு கோவிலுக்குள்ளே மது அருந்திவிட்டு அவர்கள் இப்படி கஞ்சா கருப்பு கார்த்திக் அவர்களின் பாடலில் ஒரு பாடலாக பருத்தி வீரன் பாடல் போட்டு அனைத்து அர்ச்சகர்களும் நடனமாடி, என்ன ஓவராக சவுண்டு வருதுன்னு சொல்லி பப்ளிக் பெண்கள் அது எட்டி பார்த்தவுடன் உள்ளிருந்து விபூதிகளை அள்ளி வீசுகிறார்கள் அவர்களின் முகத்தில். கண்ணில் நிறைய திருநூறு பட்டு, ஏன்னா அந்த திருநூறு என்றாலே கெமிக்கல் தான். அந்த திருநூறு கண்ணில் பட்டு கண் ஏதாவது பழுதடைந்திருந்தால் யார் பொறுப்பாவது? இது போன்ற அர்ச்சகர்களை உடனடியாக கைது செய்து குண்டாசில் அடைக்க வேண்டும். அப்படி சட்டத்திட்டங்கள் கடுமையானால்தான் இருக்கின்ற அர்ச்சகர்கள் ஒழுங்காக பணிபுரிவார்கள். கடவுள் பெயரால் ஏமாற்றுவது